ஒரு பயங்கரமான பிளே பாய் ஹீரோ கூட ஒரு நாள் ஃபுல்லா வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிருது ஹீரோயினுக்கு. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணாங்க, சிக்கி தவிச்சாங்களா, என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் மூவியே. ஸோ செம்ம ஃபன்னா இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல காட்டுறாங்க, ஹீரோ வந்து ஜாக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து ஆமா கொஞ்ச நாளா உங்களை பாக்குறதே இல்லை ஏன் அப்படின்னு கேட்க, கொஞ்ச நாளா வெளில போயிருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அந்த புள்ள பேசி 10 செகண்ட் கூட ஆகல, கூச்சமே இல்லாம என் கூட வந்து டின்னருக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்து இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா, சரி உனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் புட்டுக்குச்சுன்னா சொல்லு, நான் வேணா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. அந்த பொண்ணா இவன் கூட பேசணும், சரியான பிளே பாயா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நின்னுடுறா அங்கேயே. இங்க அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க, அவங்க காஃபியை எடுத்துக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்களா ரோட்டை. அப்ப எங்கெந்தோ ஒரு பால் வந்து ஹீரோயின் தலையிலே விழ அம்மாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஊந்துடுறாங்க. காஃபி எல்லாம் கொட்டி அப்படியே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரை பத்தி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவங்க அசிஸ்டன்ட் வரா, இன்னும் இந்த கோலத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வாங்கிட்டு வர சொன்னேன், அதை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஸோ ட்ரெஸ்ஸோ ஷூஸோ தான் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. ஸோ ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல பிங்க் கலர்ல அப்படின்ன உடனே, ஓ உங்களுக்கு பிங்க் தான் ரொம்ப பிடிக்குமா, நீங்களும் ஒரு கேர்லி தான். அப்புறமா அந்த அசிஸ்டன்ட் வந்து ஷூவை கொடுக்குறா, ஒரு ரெட் கலர் ஷூவு, இது உங்களுக்கு நல்லா இருக்கும் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அப்படியே ஹீரோவை காட்டாங்க, அவர் ஆஃபீஸ்க்குள்ள போறாரு. அப்போ போன்ல பிஸியா பேசிட்டே போறாரா. அங்க கொலீக்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி சீக்கிரமா வந்து காலேஜ்ல இருந்து பசங்களெல்லாம் செலக்ட் பண்ணி NBA டீம்ல போடணும், நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே வெளில போகும்போது ஹீரோவுக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு போல, அவர் வந்து அந்த ஜின் பையனை கண்டுபிடிச்சிட்டேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரா. ஹீரோயின் வந்து சோல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் வந்து அங்கதான் போறாரு. ஹீரோயின் வந்து மேலே ஏறி போறாங்க, ஹீரோ வந்து எஸ்கலேட்டர்ல கீழே இறங்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினையே பார்த்து ஜொல்லு விடுறாரு. பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட்டும், பாஸ் செம்மையா இருக்கா பாஸ் அந்த பொண்ணு பார்க்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானா. ஹீரோவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு இவரு. ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போறாங்க போல் இருக்கு. ஸோ போய் உட்காந்துட்டு இருக்காங்களா, எதிர்க்க வந்து ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா, அவள் கையில் ரிங்கெல்லாம் போட்டிருக்கா. இந்த மாதிரி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நான் அவனை பார்த்தேன், அவன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே ஹீரோயின் கொஞ்சம் சுருங்கி போயிடுது. ஏன்னா ஹீரோயின் வந்து 10 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ஒருத்தர் கூட, ஆனால் வந்து அவன் ஒரு வாட்டி கூட நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கொஞ்ச நேரத்துலேயே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ தான் பக்கத்துல வந்து உட்கார்றாரு ஹீரோயின் பக்கத்துல. ஹீரோயின் வந்து வெளியே பார்த்துட்டு வராங்களா. டக்குன்னு ஹீரோ வந்து ஆமா அங்க என்ன தெரிகிறது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பக்கத்துல வந்து பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஆமா எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து பூசான் போறேன். ஐயோ நானும் பூசான் தாங்க போறேன், எதுக்கு போறீங்க, ஒர்க்குக்காகவா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவுத்து விடுறா ஃபிளர்ட்டிங் ஸ்கில்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 சாண்ட்விச் எடுக்கிறாரு. இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரா. இல்லை வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. பரவாயில்ல சாப்பிடுங்க, பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கோம், இது கூட சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போன்னு பார்த்து ஹீரோயினுக்கு வந்து புறக்க ஏறிடுது. அங்க ட்ரெயின்ல வேலை செய்யறவங்க வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களா. உடனே வந்து நிறுத்தி, இந்த மாதிரி டிஷ்யூ இருக்கா இல்லைன்னா வந்து பனானா மில்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ என்னதான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்லாம் இருக்கு அதெல்லாம் தேடிட்டு இருக்காங்களா. டக்குன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் வருது அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து. ஐயோ ஃபோன் வேற பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா அந்த வேலை செய்யறவங்க வந்து முன்னாடி போகும்போது டக்குன்னு இடிச்சிடுறாங்க ஹீரோயினை. பேலன்ஸ் இல்லாம ஹீரோயின் வந்து ஹீரோ மேலேயே உட்காந்துடுறாங்களா. உடனே ஹீரோ வந்து கொஞ்ச நேரத்துல பரலோகம் போயிடுறாரு. அப்படியே டக்குன்னு ஏஞ்சிடுறாங்க. பார்த்து போக மாட்டீங்க பாருங்க, ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்க வேலை செய்யறவங்க வந்து, அவர்லாம் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு, அவனே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு போறாங்களா. டக்குனு ஹீரோயின் வந்து வெளில போய் போன் அட்டன் பண்ணி பேசுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி, இல்ல என் லேப்டாப் அனுப்ப சொன்னனே அப்படின்னு அவன் பாய் ஃப்ரெண்ட் கேட்க, நான் தான் பூசான் போறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஓ ஆமால சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஏன்னா சொன்னதை கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷன்ல ஸ்டாப் ஆகுதா. ஹீரோ வந்து பனானா மில்க் வாங்கி எடுத்துன்னு வந்து ஹீரோயினுக்கு வைக்கிறாரு, குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினா பனானா மில்க் பார்க்க
பார்க்க ஹீரோவை பார்க்க குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. வந்து தூங்கிட்டு இருக்காரு. சரி ஓகே எடுத்து குச்சிடலாம், அவன் தான் தூங்கி தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓசில வருதே அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ வந்து ஆமா இப்போ நீங்க இந்த பனானா மில்கை குடிக்கிறீங்க, இது எனக்கு கிரீன் சிக்னல் தர்ற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. பரவாயில்ல நான் வாங்கினதை நீங்க குச்சிங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் தேவையில்ல நீயே குடி அப்படின்னு சொல்றாங்க. நான் நீங்க எச்ச பண்ணதெல்லாம் நான் எதுக்கு குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வெளில போகும்போது என் மேலே உட்காந்தீங்களே ஐயோ அதுவும் வேற லெவல் ஃபீலுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினா என்ன பண்ணுறது இவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, எல்லா பொண்ணுகிட்டயும் இப்படி தான் பேசுவியா, இவ்வளோ கேவலமாக இருக்க அப்படின்னு சொல்லும் போது அப்பெல்லாம் இல்லைங்க, ஆக்சுவலி இது என்னோட டைப்பு, ஏன் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இப்பெல்லாம் ஃப்ளர்ட் பண்ண மாட்டாங்க பொண்ணுங்க கிட்ட, சரி நீங்கள் எவ்வளோ ஆனஸ்டாக இருக்கீங்க உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்காக, அப்போது நான் ஆனஸ்டா இருக்கணும்ல, இந்த மாதிரி என் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ண வரீங்களா அப்படின்ற மாதிரி ஓப்பனா கேட்டுற. ஹீரோயினா லூஸா இவன் லூஸ மாதிரி நடிக்கிறானா, இவன் கிட்ட இருந்து முதல்ல தப்பிக்கணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற இடமா மாறி மாறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின்ல எல்லாரும் வந்து இது ஏன் சீட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அங்கேயோ இங்கேயோ மாறிட்டு இருக்காங்க. ஹீரோ அதெல்லாம் பார்த்து சிரிச்சுன்னு இருக்காரு பயங்கரமா. ஹீரோயின் வந்து ஒரு கட்டத்துல திரும்பியா வந்து உட்காந்துடுறாங்க ஹீரோ பக்கத்துலயே. இது பாரு வாயை மூடிட்டு வா பூசான் வரைக்கும், இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்ப இன்னைக்கு நைட்டு நீங்க தான் டின்னர் வாங்கி கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, பட்டவுலே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோயினுக்கு ஃபோன் வருது, ஃபோன் பேசிட்டு இருக்காங்களா பார்த்தா ட்ரெயின் வந்து நடுவுலயே ஸ்டாப் ஆயிடுது. ஸோ ஹீரோயினுக்கு புரியல ஏன் ட்ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து அந்த NBA டீம்ல வந்து அவனை ஜின்னை எடுத்தே ஆகணும். ஹீரோயின் வந்து இதெல்லாம் கேட்டுடுறாங்க. ஆமா ஜின்னு NBA டீம்னு சொன்னீங்களே, அவனையா பார்க்க போறீங்க பூசானுக்கு அப்படின்னு கேட்க, டின்னர் வாங்கி தருவீங்கல்ல அப்படின்னு சொல்ல, நான் வாங்கி தரேன் இப்போ அவனை தான் பார்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அவனை தான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து எனக்கு ஆட்டோகிராஃப் வேணும் அவன்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்களா. சரி ஓகே நீங்க என் கூட வாங்க நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. சரி ட்ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சான், இதுக்கப்புறம் போவாதான், நம்ம இறங்கி நடக்க ஆரம்பிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்ட. என்னது ஸ்டாப் ஆயிடுச்சா, நாலாம் வரல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி இங்கே இருங்க ஆட்டோகிராஃப் வேணால நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து போவ. டக்குன்னு ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ வந்து வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு இத்துன்னு போறாரு. நடக்க முடியல, எப்படியோ தத்தி நடந்து வந்துன்னு இருக்காங்களா. பார்த்தா ட்ரெயினை வந்து எத்துடுறாங்க. ஐயோ ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பின்னாடியே ஓடி போறாங்களா. அந்த ட்ரெயின் எப்பயோ போயிடுச்சு, இவங்களால போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சிது. சரி இவன் கூட தான் போய் ஆகணும், வர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. ஹீரோவா எப்படா காரை சரி பண்ணுவ, சீக்கிரமா சரி பண்ணி குடுறா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அங்க இருக்கிற மெக்கானிக்கா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா கார் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் காரை வந்து ரெடி பண்ணி குத்துறாரா. ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு, இந்த மாதிரி நான் ஒரு பையன் கூட தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ வந்து கேட்குறா அந்த மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பு அவனை அப்படின்னு சொல்லி. ஹீரோயினை வந்து போட்டோ எடுக்க ட்ரை பண்றாங்களா. பார்த்தா வந்து ஒரு கார் ஸ்கிட் அடிக்க டக்குன்னு வந்து அப்படியே ஷேக் ஆயிடுது போட்டோ. சரி இதுக்கு மேலே எத்த மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து வச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட ஃப்ளர்ட்டிங் ஸ்கில்லை திரும்பி ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க பேரையாவது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்க, பேர் தெரிஞ்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மொக்க குத்துடுறாங்க. சரி ஓகே இந்த மாதிரி நீங்க ஆட்டோகிராஃப் வாங்கின பிறகு நம்ம ரெண்டு பேரும் வெளில போலாமா, அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு. ஓகேங்க அவன் ஒரு ஓரமா இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேரும் வெளில போவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினா ஐயோ இந்த மாதிரி எனக்கு ஃப்ளர்ட் பண்றவங்கள பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு சரி நான் உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னு இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு. பார்த்தா வந்து அவங்க தாத்தா வந்து இறந்துட்டு இருப்பாரு போல் இருக்கு. ஹீரோ வந்து அங்க இருக்க ஒருத்தவங்க கிட்ட கேக்குறாரு, இந்த மாதிரி ஜின்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், நான் வந்து அவன் காலேஜ் ப்ரொஃபஸரு, இவ என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினா நான் எப்படா உன் ஒய்ஃப் ஆனேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இல்லப்பா ஜின்னு வந்து இங்க இல்லை, ஏன்னா வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அவனை, அதனால இங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சாப்பிட்டாச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து நாங்க இந்த சரக்கை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினா எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ பாருங்க நான் உங்ககிட்ட டின்னர் கேட்டேன், நீங்க வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அட்லீஸ்ட் இதையாச்சும் சாப்பிட்டு போவோமே, நீங்க வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும் தானே சொன்னீங்க, அந்த இடத்துக்கு
நான் எத்தனை போய் விட்டுடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, கார் இருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சரக்கு ஊத்துறாரா. உடனே வந்து ஏங்க இவ்வளவு தெளிவா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நான் ஒன்னும் அவ்வளவு இதுலாம் கிடையாது, நான் ஒரு ஃபன்னியான டைப் பர்சன் தான் அப்படின்னு சொல்லும் போது, என்னது இதுதான் ஃபன்னியா, அவங்க ஊர்ல நல்லா மொரன்னு இருக்கீங்க, கேட்கும் போதெல்லாம் வந்து எரிஞ்சு விழுறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்பெல்லாம் நான் ஒன்றும் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு சரக்கை தச்சிடுறாங்க ஒரு பழக்க தோசத்துல. ஐயோ சரக்கு வர அஷ்டனே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவா அதை பார்த்து சிரிக்கிறாரு. அங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அவங்க பொண்ணு வந்து அழுகுறாங்க, அப்பா என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அழுவுறத ஹீரோயின் பாக்குறாங்களா, ஹீரோயினுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. இவங்களும் வந்து தேம்பி அழுகுறாங்க. ஹீரோ கேக்குறாரு, என்னங்க அழுகுறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினா கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, ஏங்க நீங்க அழுதிங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை யாராவது விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு, எங்க அப்பா எங்களை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, சாரிங்க தெரியாம கேட்டேன், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்காங்களா, டக்குன்னு அந்த ஜன்னலோட கிளாஸை வந்து இறக்கி விடுறாரு ஹீரோயின்காக. ஹீரோயின் வந்து அப்படியே காத்து வாங்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு நாளா வந்து டேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, 10 வருஷமா அப்படின்னு சொல்றாங்க. என்னது 10 வருஷமா, ஐயோ நீங்க அதுக்கு பேசாம கல்யாணம் பண்ணிட்டே இருந்திருக்கலாமே அவர் கூட அப்படின்னும் போது, இல்ல நாங்க சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி போய் சொல்றாங்க. ஓ அப்படியா, எப்படிங்க ஒருத்தர் கூடயே 10 வருஷம் இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, பாருங்க அதுதான் காதல், ஒருத்தவங்க கூட ஒருத்தவங்க இருக்கிறது. நீங்க கேக்குறீங்களே 1 நைட் ஸ்டாண்டு அது இதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, என்ன கிடைக்கலங்க, என்னென்னமோ கிடைக்குது அதுல இருந்து, நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான பொண்ணு நான் கிடையாது, ஸோ தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல. ஓ அப்படியா, அப்ப எதுக்கு நீங்க ஹிடன் கேமரா வச்சு என்ன போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. என்னது ஹிடன் கேமராவா, ஆமா போனை கொடுங்க. ஹீரோ வந்து டக்குன்னு போனை பிடுங்கி, அப்ப இது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஹீரோவோட போட்டோ ஷேக்ல இருக்கா, இல்ல நான் சும்மா வெளில போட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். பாருங்க பொய் சொல்லாதீங்க, எதுக்கு நீங்க என்கிட்ட கேட்டிருந்தா நானே எடுத்து கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரே போட்டோ எடுத்து கொடுக்குறாரு. இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்க, ஹீரோயினா என்ன பேசுறதுன்னே தெரில. ஸோ வந்து அந்த இடமும் வந்துடுது. ஹீரோயின் வந்து கார்ல இருந்து இறங்கிடுறாங்க. ஹீரோ கேட்குறாரு, ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ எப்பா சாமி கிளம்புப்பா, இதுக்கப்புறம் ஒன்று நான் பார்க்கவே கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி டோரை வந்து டப்புன்னு க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்க்குறாங்க, ஐயோ ஃபோனை வந்து கார்லேயே விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ஃபோன் உள்ளதான் இருக்கு. இன்னும் திரும்பி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஃபோன் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்களா. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து கூப்பிட்றாங்க ஹீரோயினை உள்ளவாங்க அப்படின்னு சொல்லி. பார்த்தா வந்து ஹீரோயின் கிட்ட இந்த ஃபைல் வந்து கார்லயே விட்டுட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஐயோ கார்லயே விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, ப்ரொஜெக்டர் நீங்க ஆன் பண்ணல அப்படின்னா வந்து லைட்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினோ ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து கால் பண்றாரு, என்ன பாஸ் நீங்க அந்த ட்ரெயின்ல நான் விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சேசர் வர கார் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா பின்னாடி வந்து ஹீரோனோட ஃபைல் இருக்கா. ஐயோ இவ எங்கே விட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே ஒரு யூ டர்ன் போட, அவனா அங்கதான் நின்றுட்டு இருக்கான். இவரா பாசு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ட்ரைனேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ளேயே பொதால்னு ஊந்துடுறாரு. ஹீரோ வந்து உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு அந்த ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான ஸ்லைட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அது வந்து அந்த ஸ்க்ரீன்ல தெரியுதா. ஹீரோயினா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த மாதிரி எங்களோட ஆட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கவங்க தான் கேக்குறாங்க, ஆமா ஜின் வந்து இப்ப காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அவர் ஊர்ல தான் இருக்காரு, ஆக்சுவலி வந்து அவங்களோட கிராண்ட் ஃபாதர் இறந்துட்டாரு, நான் கூட இப்பதான் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளில வராங்க. அப்போ வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, இந்த மாதிரி நம்ம ஜின் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறோமா நாளைக்கு, இந்த மாதிரி நம்மள வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்போ ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரு, ஒரு இடத்துல வந்து சூப்பரா இருக்கும், நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பு உண்மையாலே சூப்பரா தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோட வாய்ஸ் கேக்குது. ஆமா ஜின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் வெளில போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஏன் அவனை வெளில விடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரா. ஹீரோனா ஐயோ ஹீரோவோட குரலாச்சே, இவன் மூஞ்சில எப்படி முழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க ஹீரோயின். ஹீரோவா உள்ள வராரு. ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கத பாக்குறாரு. ஹீரோயினா அப்படியே மூஞ்ச மச்சுன்னு இருக்காங்க. என்ன தேடிதான் வந்தீங்க போல் இருக்கு அப்படின்னு கேட்க, உன்ன தேடி வரல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இல்லையே உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, என்ன தேடிதான் வந்திருக்கீங்க போல் இருக்கு.
இதோ பாரு இல்லைன்னு சொல்றேன்ல அப்படின்னு உடனே பக்கத்துல அவங்களோட ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து உட்கார்ற, என்னடா இவ்வளவு நாத்தம் ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, ஹீரோயின் வந்து என்ன புச்சதால தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அங்க வந்து அவங்க தங்கச்சி பல் இருக்கு, அவ வந்து இந்த மாதிரி என்ன உங்க கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கா செம்ம காண்டாயிடுது. ஸோ அப்படியே வந்து வெளில போறாங்களா, போகும்போது எத்தனை பொண்ணுங்களை தான் கூட்டின்னு வந்திருக்கீங்க இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி அங்க இருக்கவங்களாம் எனக்கு கேவலமா பாக்குறாங்க. பாருங்கங்க எனக்கு நிறைய பொண்ணுங்களை பிடிக்கும், என்ன பண்றது, அப்புறம் நீங்க ஏன் டைப்புன்னு சொன்னீங்க அப்படின்ன உடனே என்னது உங்க டைப்பா, ஆமா ஆமா ஆக்சுவலி எனக்கு நிறைய பொண்ணுங்கள்ல நிறைய டைப் பிடிக்குமா, ஸோ அதனால சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இந்த மாதிரிலாம் எப்படி உங்களால பண்ண முடியுது, எத்தனை பொண்ணுங்க கூட தான் நீங்க இது பண்ணியிருப்பீங்க, எனக்கு இதெல்லாம் கேட்கும் போதே அருவருப்பா டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு லைட்டா காண்டாயிடுது. டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஸோ உடனே வந்து நீங்க பூசான் ஸ்டேஷன் தானே போனோம் ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரா. உடனே ஹீரோயின் வந்து எப்பா சாமி நான் இங்கேருந்து கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லும் போது, சரி நீங்களும் பூசான் ஸ்டேஷன் தானே போறீங்க நானும் வரவா அப்படின்னு கேட்க, ஐயோ வேணாம் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க கூட இருக்க நைட் ஸ்டாண்டை நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல உடனே எது அவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோயினுக்கும் ஆசை இருக்கு போல் இருக்கு. டக்குன்னு வந்து ஹீரோ சிரிக்க, இல்லை நான் ஜஸ்ட்டு நார்மலாக தான் கேட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, உடனே அவங்க சிஸ்டர் வந்து இந்த மாதிரி ஜின்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே இருக்கான் அப்படின்னு கத்த, ஹீரோவா தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கும் அவங்க கிட்டேருந்து ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஹீரோயினும் போகிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து காரில் போயிட்டு இருக்காங்களா, அப்போ அசிஸ்டண்ட்டை விட்டு போயிட்டு இருப்பாங்க போல் இருக்கு. அசிஸ்டண்ட் ஒரு டாக்ஸியில் ஏறிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணு, அந்த மஞ்சா கலர் காரை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டாக்ஸி டிரைவரா அவன் என்ன ஏதாவது திருடின்னு போயிட்டான் அவன்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்க, அவன் திருடின்லாம் போல, இந்த ரைடுக்கே அவன் தான் காசு கொடுக்கணும், என்னது அவன் தான் காசு கொடுக்கணுமா, அப்போ உன்கிட்ட காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த டாக்ஸி டிரைவர். என்கிட்ட இல்லடா அப்படின்னு சொல்லும் போது, அப்போ மரியாதை இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்லேயே இறக்கி விட்டு போயிடுறான் அந்த டாக்ஸி டிரைவர். பாவம் இந்த அசிஸ்டன்ட், டே என்ன கூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு இருக்காரு ரோட்ல. ஹீரோவும் ஹீரோயினா ஒரு மலை கோயிலுக்கு போறாங்க. ஹீரோ வந்து போன் பேசிட்டு இருக்காரு, ஹீரோயின் வந்து பாத்துட்டு இருக்காங்க ஹீரோவையே. ஸோ ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்களா. அப்போ ஹீரோயின் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஜின் வந்து பாருங்களேன் அவன் லவ்வுக்காக NBA தூக்கி போட்டு போயிட்டான்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா லூசு மாதிரி பண்றான், ஒரு பொண்ணை லவ் பண்ணா முட்டாள்தனமா இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் வந்து இது பாருங்க உண்மையான லவ் இருந்தா எதை வேணா தூக்கி போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரி பைத்தியம் இருக்கவங்க தான் அதெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுது ஹீரோவை. ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி மார்க்கமா பாக்குறாங்க, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் வந்து இந்த காலேஜில் டீச்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிடுறாரு ஹீரோ. ஸோ ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, ஆமாம் உங்கள் டீச்சரா இது அப்படின்னு சொல்லி. இல்லை மேபி அவ கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன், தனியாக இருக்கா பாவம் என்னை மறக்காம அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. பார்த்தா வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை ஒடியாருது, தனியாவா இருக்காங்க அவங்க பட்டுன்னு ஜாலியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒரு இடத்துக்கு நடந்து போகிறாங்க. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக தண்ணியா இருக்கு. அப்போ வந்து ஹீரோ வந்து இது பாரு நானும் வந்து NBA பிளேயர் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் எடுத்து போடுறாரு. பார்த்தா அது வந்து ஸ்லிப் ஆகி வெளில விழுந்துடுது. அங்கே ஒரு இது மாதிரி இருக்கு, பவுல் மாதிரி, அதில் தான் போடணும் போல் இருக்கு. ஹீரோயின் வந்து நானே அதை கரெக்டாக போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. இப்போ பாரு என்னோட ஸ்கில்ஸை அப்படின்னு சொல்லிட்டு காயின் எடுத்து திரும்ப போட்டுட்டு இருக்காரு. பார்த்தா அந்த பவுலில் போய் கரெக்டாக எல்லாம் விழுதா. எல்லாரும் வந்து சேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினும் பார்த்து சேர் பண்றாங்க, எப்படிரா கரெக்டா போடுற அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒரு ஷட்டர் கீழே போய் நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஹீரோயின் சொல்றாங்க பயங்கரமா குளிருது அப்படின்னு சொல்லிட்டு, கால் வேற பயங்கரமா வலிக்குது போல அந்த ஹீல்ஸை போட்டுட்டு. ஸோ அதனால ஹீரோயினை வந்து நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போட்டு விடுறாரு, குளிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காலை காட்டு அப்படின்னு உடனே இல்ல பரவாயில்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அந்த ஹீல்ஸை வந்து அவுக்குறாரு, அவுத்து காலை வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா இப்போ உனக்கு ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே தான் இந்த பாரு இங்கே வந்து ப்ரெஷர் கொடு, இந்த மாதிரி கால் இருக்கவே கூடாது, ஹீல்ஸ்லாம் நீ ரொம்ப யூஸ் பண்ணாத, அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோ அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின்கா ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. ஸோ மழையும் நின்றுதா, அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து போகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது ஹீரோயினுக்கும். ஹீரோவை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வெளில வந்து பார்க்கும்போது ஹீரோ வந்து ஒரு குழந்தை கூட விளையாடின்னு இருக்காரா. ஸோ இதெல்லாம் பார்த்து ரசிச்சுன்னு இருக்காங்க. ஹீரோ கேட்குறாரு, சரி ஓகே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம வேணா பூசான் ஸ்டேஷன் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து அப்படியே சிரிக்கிறாங்க. பார்த்தா கடையில் இருக்காங்க. இவங்க வாங்கக்கூடாத பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ கேட்குறாரு, ஆமாம் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, எல்லாருக்கும் வந்து உண்மையாக இருக்கீங்க, உண்மையாக சொல்கிறீங்க, தப்பு பண்ணாலுமே எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நீங்கள் வந்து ஃபியூனரலில் வந்து எல்லாருக்கிட்டே நடந்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும், அந்த குழந்தைகிட்ட நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஓ அப்படியா சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்து இல்லை வேணாம், இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து செம்ம காண்டாயிடுறாங்க. நீ தானே கேட்ட, என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்த, ஒன் ஸ்டாண்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு, இப்போ வந்து வேணாங்கிற, என்னை வச்சு ஃபன் பண்ணுறியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்ப டக்குன்னு வந்து ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஹீரோயின் கேட்குறாங்க, என்னை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதை பாரு, நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், ஆனால் வந்து நீ டிஃப்ரெண்ட்டு, நீ வந்து அந்த ஃபியூனரலில் வந்து யாருன்னே தெரியாமல் அழுத, அப்புறம் இந்த ஹீல்ஸை போட்டு தத்தி தத்தி க்யூட்டாக நடந்துட்டு இருந்த, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாரா. ஒரு இடத்துக்கு இவங்க 2 பேருமே தெரியாமல் திட்டு கொட்டு மாதிரி உள்ளே போகிறாங்க. பார்த்தா அது ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்டு. அங்கே உட்காந்து சரக்கு அடிச்சுன்னு இருக்காங்க. இந்த பொண்ணுலாம் சரக்கு அடிக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினா ஓ அப்படியா நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு எடுத்து அச்சுன்னு இருக்காங்க. ஸோ அப்புறம் 2 பேருமே போதை ஆயிடுறாங்களா. ஹீரோயின் வந்து இந்த மாதிரி 10 வருஷம் நான் அவளை லவ் பண்ணேன்னு தெரியுமா, அவன் என்னை ஒரு வாட்டி கூட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கவே இல்லை, ஏன் நீ அவனை பிரேக்கப் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நான் அப்பெல்லாம் நினச்சதே கிடையாது அவனை பிரேக்கப் பண்ணுற மாதிரி அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின். சரி அப்போ மறந்துட வேண்டியது தானே, அப்படின்னா உனக்கு தெரியுமா 10 வருஷம் எப்படி வந்து விட்டு வர்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அந்த நாள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஒன்றா வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அழுதுட்ருக்காங்க. இந்த பாரு ஏன் முன்னாடில அந்த மாதிரிலாம் அழலாம் கூடாது, வா பேஸ்கெட் பால் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்கெட் பால் விளாடிட்டு இருக்காங்க 2 பேருமே ஜாலியாக. யாரோ வர சவுண்டு கேட்க, வா நான் வேற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. பார்த்தா அது ஒரு ஜிம் மாதிரி இருக்குது. ஸோ 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்களா, ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டு இருக்க 2 பேரை கிஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவள் தான் ஜிம்முலேயே வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோ குளிச்சுன்னு இருக்காரா, ஹீரோயின் வந்து வெளியே நின்றுன்னு இருக்காங்க. பார்த்தா யாரோ வர சவுண்டு கேட்குது. ஹீரோயின் வந்து யாரோ வராங்க, நீங்கள் சொன்னீங்க யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஆமாம் வரமாட்டாங்க தான், மேபி ட்ரைனிங் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பதறிட்டு இருக்க. அங்கே வந்து குரூப் ஆஃப் ஆன்டிஸ் உள்ள வராங்க. யார்மா நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ஆமாம் இது என்ன ஆம்பளை கொட்டு மாதிரி இருக்குது அப்படின்ன உடனே, இல்லை அது ஏன் கொட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கையில் எடுத்து வச்சுன்னு இருக்காங்களா. டக்குன்னு பார்த்தா ஹீரோ வந்து உள்ளேருந்து டவலை கட்டின்னு ஓடி வெளில வராரு. பாதி குளிக்காம ஹீரோயினா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. யார் இவன் டவலோட ஓடி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆன்டிஸ்லாம் பார்த்துட்டு இருக்க. நானும் ஓடுறேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா பின்னாடியே ஓடின்னு இருக்காங்க. ஸோ அந்த கோட்டெல்லாம் தாண்டி தான் போகிறாங்களா. அங்கே இருக்கவங்களாம் ஐயோ யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினா எம்பாரிசிங் ஆகிடுது ஹீரோயினுக்கு. ஸோ 2 பேருமே வந்து போயிடுறாங்க. பூசான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சோலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் எடுத்துடுறாங்க. 2 பேருமே பேசவே இல்லை. ஹீரோயின் வந்து சரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சதில்ல, இதுக்கப்புறம் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, பரவாயில்ல இது இப்படியே முடியட்டும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போயிடுறாங்க. ஹீரோவுக்கா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஹீரோயினை விட்டு போகிறதுக்கு இவருக்கு மனசே இல்லை. ஹீரோவா ஒரு மாதிரி வந்து அங்கேயே நின்றுட்டுருக்காரு. ஹீரோயின் வந்து ட்ரெயின் ஏறி போயிடுறாங்க. ட்ரெயினும் அங்கேருந்து கிளம்பிடுது. ஸோ ஹீரோ வந்து அப்படியே வெளில வராரா, பார்த்தா வந்து அந்த ஜின்னு அங்கே தான் இருக்கான் போல் இருக்கு. ஸோ ஜின்னுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, ஏன்டா NBA டீமுக்கு வரமாட்ற, இப்பெல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்க
நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறேன், அவளுக்காக நான் என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கேன். இப்போ நான் அங்கே போனேன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டுக்கு போகணும், அதில் விட்டுட்டுலாம் என்னால் வர முடியாது, இதை புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறான் இவன். ஹீரோ வந்து சரி ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோனை வந்து அவங்க பேக் டு ரொட்டீன் போயிடுறாங்க. ஆனால் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு நான் என்ன மாதிரியான கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரும் வந்து எதுக்கு இப்போ கேட்குறதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை 10 வருஷமாக நான் அவங்க கூட இருக்கேன், சொல்லு என்ன மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டாக நான் உனக்கு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. சரி ஓகே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்ணிடுறாங்க. 10 வருஷம் லவ்வையே. ஹீரோ வராரு ஹீரோனை பார்க்கறதுக்காக. இந்த மாதிரி அவங்கள பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இப்போதான் சார் வெளில போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட் சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே இந்த கவரை குத்துருங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பியா வந்து வராரு. வந்து ஒரு பேப்பரும் பெண்ணை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதில் ஏதோ எழுதி கொடுத்துருக்காரு போல் இருக்கு. ஹீரோயின் வந்து கெஃபேல உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னடி பிரேக்கப் பண்ணிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து அப்படியே சைலண்டாக பின்னாடி வந்து உட்கார்றாரு. ஆமாம் நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன். சரி ஓகே இப்போ நீ சிங்கிளாக இருக்க, நீ யார் கூட வேணா சுற்றலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இல்லை அப்போதான் பண்ணணும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஒருத்தன் கூட இருந்தேன்னு சொன்னியே அவன் கூட வேணா பேசிப்பாரு, கால் பண்ணிப்பாரு அப்படின்னு வந்து சொல்லும் போது, இல்லை அதெல்லாம் ஒரு நைட்லேயே முடிஞ்சிச்சு எல்லாமே, ஸோ அவனை பற்றி தான் நான் நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கா அதெல்லாம் கேட்கும் போது கஷ்டமா இருக்கு. பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, ஆமாம் நான் அவனை மறந்துட்டேன், அவன் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரோயின். ஹீரோ வந்து வெளில நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயின் வராங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அந்த பிஸ்னஸ் விஷயம் நான் தானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உன்னை பார்க்க தான் வந்தேன், இப்போ என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை சும்மா தான் கேட்டேன், சரி இன்னைக்கு நைட்டு என் கூட இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, என்னது இன்னைக்கு நைட்டு மட்டும் இல்லை இதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் வந்து என்ன பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் ஏன் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு நாள் தானே கேட்டீங்க, அதுதான் முடிஞ்சு போச்சு. ஆமாம் நான் கேட்டேன் தான், இப்போது நான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, இல்லை நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. ஆமாம் உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது தான், நீ என் கூட ஒரு நாள் தான் ட்ராவல் பண்ணியிருக்க, ஸோ என்னை பற்றி தெரிஞ்சுக்கோ, என்னை பற்றி யோசிப்பாரு ஒரு வாட்டியாவது அப்படின்னு ஹீரோ கேட்க, தேவையில்லை உங்களை பற்றி யோசிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, இதோட இதெல்லாம் நிறுத்திக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோவா செம சோகமாக வந்து சரக்கச்சின்னு இருக்காரு. அவங்க அசிஸ்டன்ட் கூட உட்காந்து, இந்த மாதிரி தெரிலடா ஏன் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன்னு, எத்தனையோ பொண்ணுங்க கூட பழகியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீலை அனுபவிச்சதே இல்லை, ரொம்ப வலிக்குது நெஞ்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் பாஸ் அந்த பொண்ணெல்லாம் நினைக்காதீங்க, அப்படிதான் இருக்கும், காதல்னாலே வலிதான் பாஸ் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவா செம்மையா சரக்கச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா, காலையில் வந்து ஒரு பால் என் மண்டையில் அச்சுது எங்கேருந்தோ வந்து, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காச்சு, ஸோ ட்ரெஸ்ஸு மாற்றினேன், அந்த ஷூவை போட்டேன், என்னால் நடக்க கூட முடியல, அந்த ஷூவை போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னான், நான் அவனை மீட் பண்ணனே தெரில, அந்த ட்ரெயினில் அவன் கூட தான் அந்த நாள் ஃபுல்லாக போச்சு, அன்றைக்கி நைட்டு எங்கள் 2 பேருக்கும் 1 நைட் ஸ்டாண்டு, இப்பெல்லாம் போச்சு, எப்படி அந்த நாளே வியர்டாக மாறிடுச்சுன்னு தெரில, எனக்கு என்னமோ இதுதான் விதி அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, அப்போ அதை ஏற்றுக்கோ, அவனை ஏற்றுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நான் எப்பயோ ஏற்றுக்கிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு பயம், ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நான் ஹர்ட் ஆயிட்டேனா, திரும்பியும் நான் ஹர்ட் ஆகி கஷ்டப்பட்டேன்னா, ஆனால் நான் அவனை ஏற்றுட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு பால் எங்கேருந்தோ வந்து ஹீரோயின் மண்டையில் விழ, டக்குன்னு அந்த பாலை போய் எடுத்து பார்க்குறாங்க, தேம்பி அழறாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நானே எல்லா விஷயத்தையும் கெடுத்துக்கிட்டேன், அவன் என்ன காதலிக்கிறன்ற மாதிரி தான் சொன்னான், நான் தான் வந்து எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்லேருந்து வெளில போக அந்த ரிசப்ஷனிஸ்ட் கூப்பிடுறா, இந்த மாதிரி ஹீரோ வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாரு போல் இருக்கே,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசினை காட்டா. அப்புறம் ஹீரோ அன்னைக்கு வந்தாரு, நான் தான் வந்து நீங்கள் கெஃப்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன், அதுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு நோட்லாம் கூட குத்துட்டு போனாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. டக்குன்னு ஹீரோயின் வந்து உள்ளே ஓடி போயிட்டு அந்த ஃபைலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃபைலில் ஏதாவது நோட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஸ்டிக்கி நோட் வந்து கீழே வந்து விழுது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து 1 become many அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஹீரோயினா தேடி ஓடுறாங்க, ஹீரோ எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோக்கு கால் பண்றாரு. ஆமா எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு தெரியும்ல நான் தான் சிகாகோ போறேன், இன்னைக்கு தான் ஃப்ளைட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இந்த NBA கோர்ட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்க, ஏய் வேற வேலை வெட்டி இல்லை, நான் வந்து சிக்காகோ போனோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு இருக்குதே, நீங்க கூட லவ் பண்றேன்னு சொல்லி சரக்கச்சு சுத்தின்னு இருக்கீங்களே, அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கு அப்படின்ற அசிஸ்டன்ட் சொல்ல, அப்படியே ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோயினா செம்ம பதட்டமா ஓடி வராங்க. ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவரா ஸ்டேஷன்ல இருப்பாரு, அவர் சிக்காகோ போறாரு அப்படின்ற மாதிரி அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கலாம் வரல போல் இருக்கு. ஸோ அந்த ட்ரெயின்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி சோகமா இருக்காரு. ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் அவனை போவிடாம தத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க அச்சு புச்சி. பார்த்தா வந்து அந்த ட்ரெயின் கிளம்பிடுது அவங்க கண் முன்னாடியே. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது, ஒரு மாதிரி சோகமா நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ வந்து லிஃப்ட் ஏறி மேலே வராரு. ஸோ ஹீரோயின் எதிர்க்க பார்க்குறாரா. ஹீரோயினுக்கு அப்போதான் மூச்சே வருது ஹீரோவை பார்க்கும்போது. ஆக்சுவலி அந்த கெஃபேல பேசினது எல்லாமே பொய், என் மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க, உங்க கூட இதுக்கப்புறம் நான் எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஓ இதை சொல்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் ஓடி வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. டக்குன்னு வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண. ஸோ 2 பேரும் கிஸ் பண்றாங்க. ஸோ இதோட இந்த மூவி முடியுது. ஸோ அப்படியே காட்டுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஹீரோயின் மேலே வந்து ஒரு பால் வந்து விழுந்திருக்கும் எங்கேருந்தோ, அது வேற யாரோ போட்டிருக்க மாட்டாங்க, ஹீரோ தான் வந்து சும்மா விளையாடிட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு அந்த பாலை வச்சு. ஆனால் அந்த பால் தான் வந்து ஹீரோயின் மேலே பட்டிருக்கும். ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தான் வருவார். பட் ஆனால் ஹீரோயின் வந்து டைம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. எல்லாமே ஸ்டார்ட் ஆனது ஹீரோவால தான். இதுதான் விதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தெரில. ஏன்னா வந்து ஹீரோயின் வந்து வேற மாதிரி பிளான்ஸ் தான் வச்சுருந்துருப்பாங்க, வேற ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம்லாம் நடந்ததால் தான் அவங்களுக்கு டிலே ஆகிருக்கும், ஹீரோவை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த நாளே வந்து வேற மாதிரி ஓடி இருக்கும். ஸோ இதை தான் வந்து இந்த மூவியில் காட்டி முடிக்கிறாங்க லாஸ்ட்டாக. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் சில பேர் வந்து வரணும் அப்படின்னா வந்து யாராலையும் தடுக்க முடியாது, அதே மாதிரி சில பேர் போகணும் அப்படின்னா அதையும் யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இது எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவியை பற்றி எனக்கு புரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், பை.